ஃபேமிலி இன் கனடா எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு சின்ன விலாக் பார்க்கலாம். அது கூடவே பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் சர்ஜரி கனடாவில் எப்படி சர்ஜரி எல்லாம் ப்ரொசீஜர் எல்லாம் போகுது, ஆஃப்டர் சர்ஜரி நான் என்னென்ன பண்ணேன், இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல்லாக இந்த வீடியோவில் சேர்த்து பார்க்கலாம். ஏற்கனவே வந்து லாஸ்ட் வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் என்ன ப்ராப்ளம், எதுக்காக சர்ஜரி வந்து பண்ணோம் அப்படிங்கிறது. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சர்ஜரி எல்லாம் முடிஞ்சு ஒரு 1 வீக்கு மேலே இருக்கும். அப்போ வந்து சரி வீட்டிலையே இருந்து ரொம்ப போர் அடிக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறதுனால வெளியே வந்து போயிருந்தோம். இது வந்து ஏற்கனவே வந்தது தான். இங்கே ஏர்போர்ட் பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள்டன் சொல்லிட்டு ஒரு ஸ்டேஷன் வந்து இருக்கும். அதில் வந்து மெக் ஆத்தர் டிசைனர் அவுட்லெட்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் மால் வந்து இருக்குது. அங்கே தான் வந்து வந்திருந்தோம். அன்னைக்குன்னு பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டம். அது வந்து ஒரு சனிக்கிழமைன்னு நினைக்கிறேன். நல்ல கூட்டம், ஒரு பார்க்கிங்குமே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு தூரத்தில் போய் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து வந்தோம். சர்ஜரி வேறு பண்ணியிருக்கனால கொஞ்சம் மெதுவாக நடந்து வந்தேன். அப்போ வந்து கிறிஸ்மஸ் எல்லாம் முடியலை. கிறிஸ்மஸ் வந்து அதுக்கு அடுத்த ஒரு 2 நாள் கழித்து வந்து வர மாதிரி இருந்துச்சு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ்க்கான டெக்கரேஷன் தான் ஃபுல்லாக இருந்துச்சு. எல்லா இடத்துலையுமே அந்த கிறிஸ்மஸ் ட்ரீ, கிறிஸ்மஸ்க்கு அந்த ஸ்னோ மாதிரி போடுறது, அந்த மாதிரி தான் நிறையா இருந்துச்சு. நிறைய ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறது மாதிரி நிறையா வந்து செட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி இந்த பொம்மை வைக்கிறது, அந்த ஸ்னோவோட இது, அந்த லைட்டிங் எல்லாம் வச்சு இருந்துச்சு. இந்த டெலிஃபோன் பூத் அப்படிங்கிறது வந்து இங்கே இருக்கும், ஆனால் அதுக்குள்ளே வந்து டெலிஃபோன்லாம் இருக்காது. ஆனால் அந்த பழைய இது அந்த இதுக்காக அப்படியே வச்சுருக்காங்க போல். அதுக்கப்புறம் இங்கே வந்து நிறைய வந்து ஆஃபர் வந்து போட்டிருந்தாங்க. இங்கே கனடாவில் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் முடிஞ்சு மறுநாள் வந்து பாக்ஸிங் டேன்னு சொல்லிட்டு போடுவாங்க. பாக்ஸிங் டே டீல்னு சொல்லிட்டு போடுவாங்க. இந்த மாதிரி ஆஃபரில் 50%, ஒவ்வொரு சில கடையில் 60 அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்கிறதெல்லாம் இருந்துச்சு. அதிலெல்லாம் என் பொண்ணு என் பையன் எல்லோரும் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பெரிய கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு என்னோடய ஷூ வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நாங்கள் வந்து சம்மர் அப்போ வந்து ஒரு ஃபால்ஸ் வந்து போயிருந்தோம். அந்த ஃபால்ஸ்லேருந்து வேகமாக ஏறுறேன்னு சொல்லிட்டு ஏறினப்போ அதுலேருந்து கம்பி ஒன்று இழுத்து விட்டு என் ஷூ வந்து முன்னாடி மட்டும் ஒரு சின்ன ஒரு ஓட்டை விழுந்துருச்சு. நானும் அப்போ இருந்து ஷூ மாற்றணும் சொல்லிகிட்டே இருந்தேன். ஆனால் வந்து அடுத்தடுத்துன்னு வேலை இருந்துச்சு, லீவ் இல்லாமல் இருந்துச்சு, அப்படியே வந்து விட்டுட்டோம். இப்போ வந்து சரி வந்தோம், ஷூ ஏதாவது ஆஃபரில் இருந்துச்சுன்னா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஸ்கெச்சஸ் போயிருந்தோம். அதில் ஒரு ஷூ கூட நல்லாவே இல்லை. இது வந்து அடிதாஸ் வந்து வந்தது. ஒன்றுமே நல்லாவே இல்லை. இப்போ நான் போட்டுட்ருக்கிறது வந்து ஸ்கெச்சஸ் தான், ஆனால் அது வந்து காஸ்கோவில் வந்து ஆஃபரில் போட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு அங்கே வாங்கினது. அப்புறம் அடிதாஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஆஃபர் போட்டிருந்தாங்க. எப்போவுமே வந்து ஆஃபர் இருக்கும், பட் 20%, 30% அந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 50% ஆஃப்லாம் இருந்துச்சு. எனக்கு போன உடனேயே இந்த பிங்க் கலர் ஷூ இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. லைட்டாக அந்த ஆனியன் கலர் மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சோன்னே டக்குன்னு அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டோம். ஸ்கெச்சஸில் ஒரு ஆஃபரும் இல்லை, டிசைனுமே இல்லை, நல்லாவே இல்லை, எனக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை. அதனால தான் வந்து அடிதாஸில் வந்து எடுத்துகிட்டு $110 அதோட ஒரிஜினல் ப்ரைஸ். நாங்கள் வாங்கினது வந்து 50% ஆஃப் போக $55 ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் சேர்த்து $62 வந்து வந்துச்சு. அப்புறம் அதை வந்து வாங்கிட்டோம். அது மட்டும் இல்லாமல் போன உடனே வந்து அது பிடிச்சிக்கிடுச்சு, அப்படியே டக்குன்னு எடுத்துட்டோம். ஒரு சில டைமில் அது மாதிரி தான் ஏதாவது ஒன்று பார்த்த செகண்ட் அப்படியே பிடிச்சிரும், அப்படியே வந்து எடுத்துருவோம். ஒரு சில டைம் தேடுன்னு தேடுவோம், எதுவுமே பிடிக்காது, ஆனால் ஏதோ ஒன்று எடுக்கணுமே அப்படிங்கிறதுனால எடுத்துகிட்டு வருவோம். அந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஏதாவது நடந்துருந்துச்சுன்னா கமெண்டில் வந்து சொல்லுங்கள். அடுத்து அந்த ஓல்டு நேவியில் வந்து நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. ட்ரெஸ் எல்லாம் நல்லதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் அவங்களாம் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு இங்கே போய் பார்த்தா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு கூட இல்லை, எல்லாமே வந்து ஹூடி ஜாக்கெட் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதை அப்படியே ஒரு ரவுண்டு மட்டும் அடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லிண்டியில் வந்து சாக்லேட் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க $40 சொல்லிட்டு, அதையுமே வந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த சாக்லேட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாயில் வச்ச செகண்ட் அப்படியே கரைஞ்சிரும். சரி ஆஃபரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதையும் வாங்கிட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த லிண்டிடுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ப்ளே ஏரியா வந்து இருக்குது. இங்கே வந்து குழந்தைங்களெலாம் விட்டுட்டு எல்லாம் ஷாப்பிங்லாம் போயிட்டு வருவாங்க. நாங்கள் வந்து என் பொண்ணு வந்து இன்றைக்கி போயே ஆகணும் அப்படின்னு மீன் பிடிச்சதுனால கூப்பிட்டுட்டு வந்தோம். அங்கேயுமே வந்து கிறிஸ்மஸ்க்கான டெக்கரேஷன் தான் பண்ணி வச்சுருந்தாங்க.
அந்த கிறிஸ்மஸ் டெக்கரேஷன் வந்து பார்த்திங்கன்னா இருட்டில் பார்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரி அப்போது நடந்தது. இதில் வந்து எனக்கு வந்து இவ்வளோ டேப்லெட்டுமே ஒரு நாளைக்கு வந்து எடுக்கணும். இதில் வந்து இந்த டேப்லெட்டும் அந்த தைலநாள் அந்த ஒயிட் டப்பா இருக்குது இல்லைங்களா, அந்த டேப்லெட்டும் வந்து அந்த ஒயிட் டப்பாவில் இருக்கிற தைலநாள் வந்து 2 எடுக்கணும். இது வந்து 1 எடுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சின்ன டப்பாவில் இருக்கிறதும் 1 எடுக்கணும். இதெல்லாம் போட்டும் பெயின் இருந்துச்சுன்னா அதுக்கு இன்னொரு டேப்லெட் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பவுடருமே வந்து சாப்பிட்ணும். அந்த மாதிரி வந்து கொடுத்துருந்தாங்க. இதெல்லாமே வந்து எனக்கு வந்து மொத்தம் $2.24 வந்து வந்துச்சு மொத்தமாக. இது எப்படின்னா, எனக்கு இங்கே வந்து நாங்கள் வந்து மெடிக்கல் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்கோம். அதிலேருந்து எனக்கு வந்து ஃபுல்லாக வந்து கவர் ஆகிடுச்சு. அதனால வந்து எனக்கு ரொம்ப கம்மியாக தான் வந்து இது வந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டேப்லெட் வந்து நாம் நார்மலாக வாங்குறது. இது வந்து ஏற்கனவே வந்து வாங்கினது தான். இது வந்து கணக்கில் வந்து வராது. மற்றதெல்லாம் சேர்த்து எனக்கு $2.24 வந்து ஆச்சு. அதுக்கப்புறம் டெய்லி இதே மாதிரி தான் டேப்லெட் சாப்பிட்டுட்டே இருந்தேன். இங்கே சர்ஜரி எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சர்ஜரிக்கு முன்னாடியே வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. என்னென்ன பண்ணணும், எவ்வளோ நேரம் ஃபாஸ்டிங் இருக்கணும், அந்த இது எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க. இப்போது சர்ஜரிக்கு அடுத்து வந்து நான் வெயிட்டெல்லாம் தூக்கக்கூடாது. அதனால வந்து நான் குக் பண்ணுறது அதெல்லாமே வந்து என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு வந்து எல்லாமே பண்ணார். இன்றைக்கி வந்து அவர் வந்து அந்த முட்டை மசாலா வந்து பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் இது வந்து தயிர் சாதம், அதுக்கப்புறம் வந்து ஜூஸுமே போட்டு வச்சுட்டு போயிருக்காரு, ஆப்பிள் ஜூஸு. அப்புறம் கொஞ்சம் சாப்பாடுமே இருக்குது. அதெல்லாமே வந்து அவர் வந்து பண்ணி வச்சுட்டு பாலுமே காய்ச்சி வச்சுட்டு போயிட்டார். சர்ஜரி அப்போ பார்த்திங்கன்னா சர்ஜரி அந்த ஆப்ரேஷன் தேட்டர் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதனால வந்து நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் கவுன் இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து உள் சைடு வந்து கவர் மாதிரி இருக்கும். அந்த கவர் வழியாக வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா, இந்த மாதிரி டியூப் போட்டு அந்த ஏர் வந்து ஃபுல்லாக வந்து ஹீட்டாக வந்து இது பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஹீட்டாக இது பண்ணுறப்போ நம்ம பாடி வந்து கொஞ்சம் வார்ம் ஆகிடும். அப்போ வந்து அந்த சர்ஜரி ஃபுல்லாக நடந்து முடிகிற வரைக்கும் நம்மளுக்கு வந்து அந்த குளிர் வந்து தெரியாமல் இருக்கும். அதனால வந்து அது வந்து இது பண்ணியிருந்தாங்க. அப்புறம் சர்ஜரிக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு இருந்து சாப்பிடக்கூடாது, அந்த இது ஃபுல்லாகவே வந்து இது பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து நல்லா தான் என்னை வந்து பார்த்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் யூரின் போனது கூட அவங்களா தான் க்ளீன் பண்ணாங்க. என் ஹஸ்பண்ட் வந்து சர்ஜரிக்கு முன்னாடி அந்த வார்டுக்கு வந்து விட்டுட்டு போனது அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இருந்து நான் வீட்டுக்கு வர வரைக்குமே அவங்க தான் வந்து ஹாஸ்பிட்டல் விட்டு நான் வெளியே வர வரைக்கும் அவங்க தான் வந்து என்னை ஃபுல்லாக வந்து பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கிறிஸ்மஸ்க்காக வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்குறதுக்காக வந்து இது பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து என் பொண்ணு வந்து இந்த கார்டு தான் வாங்கிட்டு போயிருந்தா. அதுக்கப்புறம் அவங்களே வந்து ஸ்கூலில் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்க போல் பேரண்ட்ஸ்க்காக. அதெல்லாம் கொண்டு வந்து காட்டிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவள் என்னென்ன அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத ஃபுல்லாக ஒவ்வொன்றா வந்து காட்டிகிட்டு இருந்தா. அவங்களுமே வந்து நிறைய கார்ட்ஸு, சாக்லேட்டு, டாய் அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒவ்வொன்றா காட்டிகிட்ருக்கப்போ என் பையன் வந்து அந்த இதை வந்து எடுத்துக்கிட்டே இருந்தான். ஒவ்வொன்றா அதை எடுத்து வச்சுக்கிட்டே வந்து இது பண்ணிகிட்டு இருந்தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொண்ணு ஹேண்ட்மேடில் அவங்களோட நேம் போட்டு ஒரு கீ செயின் வந்து பண்ணியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் போல் கார் வாஷ் வந்து வந்திருந்தோம். கார் வாஷ் வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி தான் உள்ளே வந்து இந்த மாதிரி தான் கார் வாஷ் போயிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் அன்றைக்கி கேஸ் போடுறதுமே இருந்துச்சு. அதனால் வந்து கேஸ் வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் கார் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் வீட்டுக்கு வந்து வந்துட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.